போது கற்பூரத்தை மட்டும் தனியா நுணுக்கி பவுடர் பண்ணும், ஏன்னா மிக்சியில் அந்த ஹீட்ல ஒட்டிக்கும். ஸோ நான் இப்போ வந்து முதல்ல சிற்றரத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நமக்கு உள்ள சாப்பிடும் போது தொண்டை கட்டு கோலை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது நம்மளுக்கு தெரியும். நம்ம வெளியே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உண்டு. அடுத்ததான் நம்ம எடுத்துக்க போறது ஓமம். ஓமம் சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஓமத்துல வந்து வாலடைல் ஆயில் சொல்லுவாங்க, அதாவது ஆவியாகும் தன்மையுடைய எண்ணெய் உண்டு. இந்த எண்ணெய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்மெல்ல வந்து அதிகமா, நம்மளுக்கு இந்த ஸ்மெல் வந்து நல்ல மூச்சு திணறல், சளி இது வந்து சரி பண்ணக்கூடியது. மிளகை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். மிளகை எல்லாரும் வெளியே பயன்படுத்தி பார்த்திருப்பீங்க. மிளகை முகர்ந்து பார்க்கறது வந்து தலைவலி, தலைவாரம், நீரேற்றத்தை சரி பண்ணக்கூடியது. இப்போ நான் மிளகு சேர்த்திருக்கேன். இது கருமிளகு நான் சேர்க்கிறது. வெண்மிளகு கிடைக்கிறவங்க அந்த வெண்மிளகை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் சேர்க்க போறது திப்பிலி. திப்பிலி ரொம்ப சிறிதளவு மட்டும் சேர்த்தா போதும். நம்ம திப்பிலி சேர்த்துட்டோம். கடைசியா நான் கற்பூரத்தோட பீசஸ் சேர்க்கிறேன். இப்போ நம்ம கற்பூரத்தை நல்லா உடைச்சு சேர்த்துக்கிறோம். கட்டி கற்பூரம் தான் எடுத்துக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. வீட்டுல நார்மலா கிடைக்கிற எந்த கற்பூரத்தையும் பயன்படுத்திக்கலாம். கற்பூரம் கொஞ்சம் அளவு அதிகமாவே சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இந்த கல்வத்துல நான் அரைக்கிறேன். இப்போ நீங்க இதை அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டா பவுடர் பண்ணிட்டோம். இந்த கற்பூரம் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லா பொடியாம பீசஸா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா காட்டுல வந்து ரொம்ப பவுடர் பண்ணிட்டாலும் சீக்கிரமா ஆவியாயிடும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கிளாத்ல வைக்க போறோம். இந்த கிளாத்தை நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிறோம். நம்ம இப்போ பவுடர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல போட போறோம். இது பார்க்க ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனா இருக்கு. ஆனா தலை பாரம், தலையில நீரேற்றம் சொல்லுவாங்க, தலை நீர் கோர்த்த மாதிரி தலை வலி இருக்கும், ஏதாவது தலை குளிச்சுட்டு ஈரத்தோட அப்படியே வெளியே போயிடுவாங்க, இப்ப தலை பாரம் இருக்கும், இல்ல வெயில் அதிகம் அலைஞ்சிட்டு வந்தாலும் தலை பாரம் இருக்கும். இதை உடனடியா சரி பண்ண முடியும். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து இன்ஹேலர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறோம். இது ரொம்ப எளிமையா நம்ம வீட்லயே செய்திருக்கக்கூடிய இன்ஹேலர். இப்ப என்ன பண்றோம்னா இந்த கிளாத்தோட 4 கார்னர், 4 மூலைகளையும் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் இத நல்லா டைப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கார்னர் மட்டும் நல்லா பிடிச்சி மேல இழுத்துக்கிறோம். மேல இழுத்துட்டு இதை ஒரு சுத்திட்டு இதோ நம்ம இப்படி வச்சு இதை கட்டிடுறோம். இவ்வளவுதான். ரொம்ப டைட்டாவும் இருக்கணும் அவசியம் இல்லை. அதை முடிச்சு ஓரளவுக்கு டைட்னஸ் கம்மியாவே செய்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த முடிச்சு நம்ம என்ன பண்றோம்னா இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெட்ரூம்ல, குழந்தைகள் பழங்குற இடத்துல, அது மாதிரி தலைவாரம் தலைவலி இருக்கவங்க இதை ஜென்ரலாவே சும்மா மூக்குல எடுத்து முகர்ந்து பார்த்து இன்ஹேல் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த முடிச்சு ஒரு 10 செஞ்சு வச்சு நம்ம வீடு ஃபுல்லா செஞ்சு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து அந்த வீட்டுல உள்ள சூழலே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்.